குடியாத்தம் கிழக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் ஒன்றிய செயலாளர் SLS வனராஜ் தலைமையில் மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் 76வது பிறந்த நாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மோகன், வேலூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் வேலழகன், கழக அமைப்பு செயலாளர் ராமு, கழக செய்தி தொடர்பாளர், கழக வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளருமான சசிரேகா, தலைமை கழக பேச்சாளர் நெல்லையப்பன், பாலாஜி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். குடியாத்தம் அடுத்த பரதராமி பகுதியில் குடியாத்தம் கிழக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் ஒன்றிய கழக செயலாளர் SLS வனராஜ் தலைமையில் மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் 76வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மோகன், வேலூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் வேலழகன், கழக அமைப்பு செயலாளர் ராமு, கழக செய்தி தொடர்பாளரும் கழக வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளருமான சசிரேகா, தலைமை கழக பேச்சாளர் நெல்லையப்பன், பாலாஜி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். முன்னாள் அமைச்சர் மோகன் பேசும்பொழுது, வருங்காலத்தில் இரட்டை இலைதான் தமிழகத்தை ஆள வேண்டும். அதிமுக எடப்பாடியார் தலைமையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மறுமலர்ச்சி அடைய வேண்டும். வருகிற நாடாளுமன்ற தேர்தல் நமதாக இருக்க வேண்டும். 40ம் நமதாக இருக்க வேண்டும். தேசிய கட்சிகள் அதிமுகவின் கதவை தட்டுகிற காலம் வரும். அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் எங்கேயும் பசுமையாக இருக்க நீங்கள் அனைவரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நல்ல ஆதரவை தர வேண்டும். கழக செய்தி தொடர்பாளர் சசிரேகா பேசும்போது, உலகத்தில் பெண் உறுப்பினர்களை அதிகம் கொண்ட இயக்கம் அதிமுக தான். ரேஷன் கார்டில் பேர் இருந்தாலே அரசின் அனைத்து திட்டங்களையும் பெண்கள் பெற முடியும் என்றால் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மா ஆட்சியிலும் எடப்பாடியார் ஆட்சியும் தான். அம்மாவின் பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளியவர்களுக்கு வேஷ்டி, சேலைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. பொதுக்கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் லோகநாதன், ஒன்றிய கழக அவை தலைவர் கோபி, புறநகர் மாவட்ட கழக துணை செயலாளர் மூர்த்தி, பொருளாளர் காடைமூர்த்தி, ஒன்றிய செயலாளர்கள் சீனிவாசன், சிவா, பிரபாகரன் உள்ளிட்ட மாவட்ட, நகர, ஒன்றிய நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நல்ல ஆதரவை தொடர்ந்து வழங்கிட வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு பெண் உறுப்பினர்களை அதிகமாக கொண்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த ரேஷன் கார்டுல பேர் இருந்தா போதும். நீ ஹாஸ்பிட்டல்ல உன் பேரை கணவனுடைய பெயரோட ரெஜிஸ்டர் பண்ணி இருந்தா போதும். நீ அந்த நிதி வாங்குறியா, இந்த நிதி வாங்குறியா, உனக்கு கார்டு இருக்கா, உனக்கு லொட்டு இருக்கா, உனக்கு லொசதி இருக்கா, எந்த வெங்காய கேள்வியும் கிடையாது. இன்னைக்கு கேட்கிற 1000 ரூபாய்க்கு கேட்கறானுங்க பாரு, அந்த மாதிரி கேள்வி எல்லாம் கிடையாது. ரேஷன் கார்டுல பேர் இருந்தாலே அரசின் அனைத்து திட்டங்களையும் நீ பெற முடியும், பெண்கள் பெற முடியும் என்பதை நிரூபித்தவர் புரட்சி தலைவி அம்மா அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அந்த குழந்தை, அந்த கர்ப்பிணி